வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த திட்டமிட்டது பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளதாக காலையில பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இங்க விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்துல ஏடிஎஸ்பி திருமாலை சந்தித்து மனு அளித்து மாநாட்டுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அங்கு வாகன நிறுத்துமிடம் மற்ற எல்லா அனுமதியும் கேட்டு மனு அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்று மாலை அந்த இடத்துக்கு சென்ற விக்கிரவாண்டி சாலை பகுதியில் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மாநாட்டு பந்தல் அமைக்கும் இடத்துல ஏடிஎஸ்பி திருமால் மற்றும் டிஎஸ்பி சுரேஷ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் மற்றும் அதனுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் குஷி மோகன், அப்புறம் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டவர் அங்கு சென்று மாநாட்டுக்கான பந்தல் அமைச்சும் இடமும் மற்றும் வாகனம் நிறுத்தும் இடமும் பொதுமக்கள் செல்லும் வழி போன்ற இடங்களில் பாதுகாப்பான முறையில் எப்படி வாகனம் நிறுத்திடம், பொதுமக்கள் எப்படி செல்வது உள்ளிட்ட பல்வேறு இடங்களை தேர்வு செய்வதற்கான அங்கு சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மற்றும் போக்குவரத்துக்கு சென்னை சாலை, அதாவது திருச்சி சென்னை சாலை ஒட்டியே இந்த இடம் அமைந்துள்ளதால எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பான வாகனங்கள் நிறுத்தும் இடம் மற்றும் அந்த இடத்துல மாநாடு பந்தல் அமைக்கும் இடத்துல இன்னைக்கு பார்வையிட்டு மேற்கொண்டுகின்றனர். தொடர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்றம் நோக்கி பயணித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முன்னெடுத்து வருகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாணவிகளுக்கு தான் பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகளும், பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டித் தருவது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களும் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து இவர் அந்த அரசியல் களத்தில் இந்த மாநாடு நடத்துவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கடந்த 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடி அவங்க பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்தாங்க. இதனைத் தொடர்ந்து மாநாடு எந்த இடத்துல நடத்துவது, அனுமதி செய்ய மறுக்கப்பட்டது என பல்வேறு சிக்கல்ல இருந்த பட்சத்துல தற்பொழுது மாநாடு விக்கிரவாண்டி இடத்துல தான் தேர்வு செய்யப்பட்டதாக நமக்கு தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கட்சி மாநாட்டை பொறுத்துதான் அடுத்த நகர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்சி மாநாடு எப்படி இருக்கும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் தற்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.